அநேக நாட்களாக தேவனை பின்பற்றி அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய நமக்கு ஒரு அபாயமான ஒரு நிலை உண்டு. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்பதினாலே நாம் பரிசுத்தவான்களாக மாறுவதும் இல்லை. வேதத்தை ஒழுங்காக வாசிப்பதினாலே நாம் ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை அடைவதாக இல்லை. கிரமமாக ஜெபம் செய்கிற வாழ்க்கை உடையவனாக இருப்பதினாலே நான் ஒரு பரிசுத்தவானாக மாறும் நிலை இல்லை. இதற்கு உதாரணமாக நான் ஒன்றை சொல்ல முடியும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே இயேசுவே நேரடியாக ஒருவரோடு பேசுகிறார். அவனிடத்திலே தேவனிடத்திலே வலிய வந்து உரையாடுகிற ஒரு மனிதன். அவன் தன்னுடைய நிலைகளை எல்லாம் மிகவும் தெளிவாக எடுத்து சொல்லுகிறான். அவரிடத்திலே வந்து, நான் நல்லவனாக, நான் உம்முடைய பிள்ளையாக தொடர்ந்து வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நீ இப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விளக்கமாக ஒரு பட்டியல் இடுகிறார். 19வது வசனம் 20வது வசனத்திலே அதை நாம் பார்க்க முடியும். அவருடைய போதகத்தை கேட்ட அந்த மனிதன், நான் இவைகளை சிறு வயது முதல் நான் இவைகளை கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். எவ்வளவு மேன்மையான ஒரு வாழ்க்கை! தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்கனவே சிறு வயது முதல் கையாளக்கூடிய ஒரு அருமையான பாக்கியம் பெற்ற ஒரு மனுஷன். அவர் சொல்லுகிறார் அவனை பார்த்து, அப்படியா, ரொம்ப சந்தோஷம்தான். இன்னமும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, குறைவு உண்டு, ஒன்றுதான். அவர் அதை அவனுக்கு எடுத்து சொல்லுகிறார். தேவாதி தேவனே நேரடியா ஒரு மனுஷனிடத்திலே சம்பாஷணை பண்ணுகிறார். அதை அவன் செய்ய அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எத்தனிக்க முடியவில்லை. அவன் இந்த வார்த்தையை அவன் கேட்ட பொழுது அவனுக்குள்ளாக என்ன எண்ணம் வந்திருக்கிறது? 22வது வசனம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வார்த்தைகள் இவ்விதமாக நம்மை நோக்கி வந்திருக்கிறது, நம்மிடத்திலே பேசப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது, நாம் ஆலயத்துக்கு செல்கிற பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த உபதேசத்திலே தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்னமும் ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை அவர் மெச்சிக்கொள்கிறவர் இருந்தாலும் ஒரே ஒரு குறைவை அவர் காண்பிக்கிறார். அந்த குறைவை நாம் உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு வாழ நாம் வாழ்கிறோமா? அப்படி முற்கொள்ள வேண்டும். அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது? மடிந்து போகிறோம் அல்லது துக்கத்தோடு நாம் வாழ்கிறோம். அருமையானவர்களே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு துக்கத்தோடு போவதற்கல்ல, நாம் கீழ்ப்படிந்து மெய்யாகவே சந்தோஷத்தை அனுபவிக்க நாம் முற்படுவோம். அப்படியாக இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.